அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த பேஜில் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னா சீரீஸ் முடிச்சுட்டு இப்போ ரப்பனா துவாக்களோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ரப்பனா துவாக்களில் 3வது துவாவை பார்க்க போகிறோம். இந்த துவாவோட சிறப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த ஒரு துவா நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை தேவைகள் அனைத்திற்குமான ஒரு தீர்வாக இருக்குது. இந்த துவாவை நம்ம கேட்கும்போது நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமான ஒற்றை துவாவாக இந்த ஒரு துவா இருக்குது. எப்பெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த துவாவை சொல்லி நம்ம இறைவனிடத்தில் மன்றாடிக்கிட்டே இருக்கணும். இந்த துவா ஏறத்தாழ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா தான். ஒவ்வொரு துவாவும் ஆரம்பிக்கும் போதும் இதை சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். இதனுடைய அர்த்தம் தெரியாமல் ரெகுலராக நம்ம சொல்கிறது வழக்கம். ஆனால் இப்போ இதனுடைய முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம துவா கேட்கும்போது அந்த அர்த்தத்தை மனசில் வச்சு கேட்கும்போது நம்மளுக்கு இந்த துவா நிச்சயமாக பலனளிக்கும். வாங்க இப்போ இந்த துவா மனப்பாடம் பண்ணிடலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் வகீன அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் வகீன அதாபன்னார். இந்த அற்புதமான துவாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயமான அல் பக்ரால 201வது வசனமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான். இப்போ இந்த துவாவினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நற்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையில் அழகிய நற்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. இந்த ஒரு சின்ன துவாக்கு எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்றத நீங்களே பாருங்கள். நம்மளுடைய இம்மைக்கான நற்பாக்கியம்னு கேட்கும்போது நம்ம பிறந்ததுலேருந்து மௌத்தாகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். அதே மாதிரி மறுமைக்கான நற்பாக்கியம்ங்கிறது நம்மளுடைய கபரின் வேதனை விட்டும் அதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகள்லேருந்தும் வெற்றி அடையணும்னு இந்த துவா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இல்லை நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த துவாவை நம்ம அல்லாஹ்விடத்தில் வச்சுட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை அடிக்கடி ஓதிட்டே இருப்பாங்களாம். நாமும் இந்த துவாவை அடிக்கடி கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றியை தேடுவோம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.